ஓம் சக்தி. மிகுந்த ஒரு திருநாள் நவராத்திரி. அதில் லட்சார்ச்சனை, அபிஷேகம், அலங்காரம், தீபாதாரம், தொண்டு என சிறப்பாக தன்னிலை மறந்து தியானத்தில் பேரொளியா இருக்கும் என் குரு பெருமானே, உன்னை வணங்கி உன் ஆசையும் அருளியும் கேட்கிறோம். இந்த சிறப்புமிக்க நாளில் முக்காலம் உழந்தவர், எக்காலத்தையும் ஏற்றுக்கொள்பவர், எங்களுடைய இந்த 2 மணி பூஜை 2 மணிக்கான பூஜையும் ஏற்றுக்கொண்டு அதில் நாங்கள் எப்போதுமே என் குருவை அவர் தாயாக இருக்கும் இடத்தில் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவருக்கு மனதுக்கு நெருக்கமான அன்னதானத்தையும் பண்ணுவோம் என்று பங்காரு அம்மா சீடர்களாக அந்த பணியை செய்த அத்தனை சக்திகளுக்கும் நன்றியும் பாராட்டுக்கள். அதாவது என் பணி உன்னுடைய கட்டளைகளை செய்வதே என்பதுதான் அம்மாவுடைய நோக்கு. அதில் முக்கியமாக 1008 போற்றி அதில் தத்துவம் நிறைந்தது இன்றைய அலங்காரம். நீங்கள் எதையோ வேடிக்கை பார்க்கக்கூடாது. அம்மாவின் பாம்புருவம், அம்மா தோன்றி எனக்கு இத்தகைய உருவம் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த வழிபாடு எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று 2023 கனவில் தோன்றிய வழிபாடு தான் இது. அது மட்டுமல்ல, தனக்கு எப்படிப்பட்ட அலங்காரம், அதன் மூலம் என்ன கருத்து வாழ்க்கைக்கு அம்மா தருகிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கவனமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நான் என்னும் பொய்யை நடத்துவை. நாம் எல்லாம் பொய்யாக அம்மா எனக்கு உயிர் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு சில மணி நேரமே அம்மாவுக்காக நாம் செலவிடுகிறோம் எண்ணம், சிந்தனை, செயலில். மீதியெல்லாம் நாம் இந்த உலக வாழ்வியல் வாழ்கிறோம். அதனால் இந்த நிகழ்வு நடக்கிறது என்றால் அவள் அருள், நான் நடத்துகிறேன் என்றால் அது பொய். இதுதான் உண்மை. அதில் பிஞ்சினில் துவர்ப்பை வைத்தாய் போற்றுவோம். பிஞ்சாக இருக்கும்போது சுவையாக இருந்தால் இந்த மானிடம் அதை விட்டு வைக்குமா? பிஞ்சிலேயே அதை பறித்து தின்னு விடுவார்கள். அதனால்தான் பிஞ்சிலே ஒரு துவர்ப்பை வைத்து வாழ்க்கையில் சில டைம் நம்ம வளரும்போது சில விஷயங்கள் நடப்பதை தெரிந்து கொண்டு காயினில் புளிப்பை வைத்தாய் போற்றியும் அரும் சுவையும் இந்த இயற்கை சக்தியில் வைத்து அதில் வாழ்க்கை தத்துவத்தை இன்பம் துன்பம் என அமைத்து தந்த தாயே, காயினில் புளிப்பை வைத்தாய், கனியினில் இனிப்பை வைத்தாய். கனி என்பது நல்ல ஒரு பழுத்த நிலை, அதற்கான கால அவகாசம், பருவநிலை வந்த பிறகு நம்மளுக்கு பக்குவமான அமைதி, நிம்மதி, பொறுமை இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்கிறாள். எப்போது கனியாக மாறுகிறோமோ அப்போது நம்மிடம் கோபம் இருக்காது, அவசரம் இருக்காது, பொறாமை இருக்காது, பொச்சரிப்பு இருக்காது. கனிந்த பின் காம்பினை கழற்றுவை. நிரந்தரமாக அந்த கனி இந்த மரத்தில் இருக்க முடியாது. அதுக்கான காலம் வந்த பிறகு, அதனுள்ளே விதை வந்த பிறகு அதை காம்பை விட்டு விலகினால்தான் அது பக்குவ நிலை அடைய முடியும். அதுபோல் ஒரு காலம் வரும், நாம் இந்த உடலை விட்டு உயிராக அம்மாவிடம் கலப்பதற்கு. அதுக்குள் அத்தனை வாய்ப்போ, அத்தனை தொண்டுகளையும், அத்தனை பக்தியும், அத்தனை சிரத்தையும் அம்மாவுக்கு சமர்ப்பணம் செய்வோம். கனிந்த பின் காம்பினை கழற்றுவை, கனியிலும் தத்துவம் காட்டினை. நாங்கள் பார்க்கின்ற இந்த காய், பூ, கனி எல்லாவற்றிலும் ஒரு தத்துவம் தந்திருக்கிறாய். என்னுடைய வாழ்நாளில் நான் இந்த தத்துவ நிலையில் அடைந்து உன்னை நான் சரணாகதி அடைய வேண்டும். கனியிலும் தத்துவை காட்டினை போற்றுவோம். கனியனை கனிந்திட வைப்பாய் போற்றும். என் மனையும் கனிந்திட வைப்பாய். கனிந்த பின் எம்மையும் கழற்றுவை போற்றுவோம். இந்த உலகத்தில் நான் வந்த காலம் சிறுகாலம். அதில் என்னை பக்குவமாக்கி பராசக்தியை நான் வணங்குவதற்கு வாய்ப்பை தந்ததற்கு நன்றி. இருள் சேர் இருவினை தனிப்பாய் போற்றும். என்னில் அகந்தை, ஆணவம் என்ற இருள் சேராமல் இந்த அகண்டம் போல் இந்த ஒளி ஏற்றி என்னுடைய இருளை நீக்கி என் மனம் எப்போதும் வெளிச்சமாக, அறிவு சுடராக எம்பெரான் குருபிரான் பங்காரு அம்மாவுடைய ஆசியில் இருக்க வேண்டும். பொருளுள்ள வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம், உன்னுடைய அருள் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அதில் ஒரு காரியமாக நீ தந்தது மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும். ஓம் என்ற மந்திரம் எனக்கு ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த நவராத்திரியில் தொடர்ந்து காலை முதல் இரவு வரை அவரை போற்றி போற்றி வணங்கும் சக்திகளுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, இந்த குருவின் வழிபாட்டில் எப்பொழுதுமே
நாம் தியானம் செய்வது அவசியம். அதுவும் இந்த குரு பீடத்தில் அமர்ந்து அத்தனை கனி காய் மலர்களை வைத்து அர்த்தம் கொண்டாடும் இந்த சக்திகள் உணர்ந்து செய்ய வேண்டிய தியானத்தில் எப்போதுமே அம்மாவுடைய உருவம் வேண்டும், இயற்கையோட சக்தி தெரிய வேண்டும், அம்மாவனுடைய காட்சி காண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் சக்தி.